இங்க பாருங்க, உங்க அப்பா அம்மா இனிமேல் வீட்டுல இருந்தாங்கண்டா நான் வீட்டுல இருக்க மாட்டேன். நீங்க தான் முடிவு இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஏன்பா இப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையாப்பா? நாங்க நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து வீட்டை விட்டு வெளில போங்க. அப்பதான் நாங்க நல்லா இருக்க முடியும். ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் உன் மனைவி கூட சேர்ந்துகிட்டு பேசுற? நேத்து மார்க்கெட்டுக்கு போனியம்மா, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சுகர் மாத்திரை சரியா படிச்சு வாங்கிட்டு வாமான்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு போனா. ஆனா இப்ப நான் கேட்டா நான் மறந்துட்டேன். இன்னும் ஒரு 15 நாள் கழிச்சு நான் மார்க்கெட்டுக்கு போவேன், அப்ப வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். 15 நாள் வரையிலாம் சுகருக்கு மாத்திரை சாப்பிட கட்டி எனக்கும் உன் அத்தைக்கும் ஏதாவது ஆயிடாமான்னு சொன்னேன். எனக்கு ஏதாவது ஆகுனா கூட பரவாயில்ல, ஆனா உன் அம்மாக்கு ஏதாவது ஆகுனாக்கா அவங்க தாங்க மாட்டான்னு இத சொல்றதுக்கு உன் மனைவி கோச்சிக்கிட்டு என்கிட்ட சண்டை போடுறாங்க. இது நல்லா இருக்காப்பா? நான் என்ன இவங்க விட்ட வேலைக்காரியா? இவங்களுக்கு சமைச்சு உடனே இவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கணும், பிறகு வாங்கி தரேன்டாலும் உடனே வாங்கி வேணும். இவங்க கூட இனிமே இருக்க மாட்டேன், நான் வீட்டை விட்டு வெளில போறேன். நீங்க உங்க அம்மா அப்பா கூடவே இருந்துக்கங்க. என் மனைவி தான் 15 நாள் கழிச்சு வாங்கி தரேன்னு சொல்றாளே, அதுக்குள்ள என்ன அவசரம்? உயிரா போயிட போது, கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டீங்களா? லட்சுமி, நீ ஏன் லட்சுமி வெளியில போறங்கிற? நீ வெளியில போயிட்டா நானும் புள்ளலாம் என்ன பண்றது? போறதுன்னு முடிவாயிருச்சுட்டு அவங்களே போட்டோம். ஏப்பா ராஜா, எங்களையப்பா வெளியில போக சொல்ற? பெத்தவங்களுடைய அருமை இருக்கும் போது தெரியாதுப்பா, அவங்க இல்லாத போதாப்பா அந்த அருமை தெரியும். எந்த பெத்தவங்க எல்லாம் பிள்ளைகள் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்காதோப்பா. தான் பசியில கிடந்தா கூட தன் பிள்ளை பசியில இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க தாப்பா பெத்தவங்க. அவங்கள பார்த்து இந்த மாதிரி பேசுறியப்பா? நான் அந்த வீட்டை விட்டு வெளியில போறதுதான் உனக்கு சந்தோஷம்டா. நாங்க பெய்யறோம்ப்பா, நீ உடம்ப பாத்துக்க, என் பேரனை நல்லபடியா பாத்துக்க. நீ பசி தாங்க மாட்ட, வேலைக்கு கரெக்டா சாப்பிட்டுப்பா. ஏங்க, நம்மளால இந்த குடும்பத்துல சந்தோஷம் போவேனாங்க. வாங்க நம்ம போயிடுவோம். சரி பார்வதி, நீ சொல்ற மாதிரியே போயிடுவோம் பார்வதி. நீ அவமானப்படுறத பாத்துக்கிட்டு நான் இந்த வீட்டுல இருக்க முடியாது பார்வதி. மகனே ராஜா, நான் நீ ஒன்னு சொல்லிக்கிறேன்ப்பா. உனக்கும் ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கு. என்ன மாதிரி நிலைமை உனக்கு வந்துடக்கூடாதுப்பா, அதை கொஞ்சம் பாத்துக்கப்பா. ஏண்டா பெத்தவங்க செய்யறத பிள்ளை பாத்துக்கிட்டு திரும்பி அது நமக்கு அதையே செய்யும்பா. வாமா போலாம். உடல்நிலை சரியில்லாத பெத்தவங்களை வெளில அனுப்பிட்டாங்கல்ல, நம்ம எங்கன்னு போறது? நமக்கு இந்த உலகத்துல இடம் இல்லாமையா போயிடும். வாமா போய் பாப்போம். அம்மா, நான் உங்க மகள் லட்சுமி பேசுறேன். நீ அப்பாவை அழைச்சிக்கிட்டு உடனே இங்க வீட்டுக்கு வாமா. அத பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத. அந்த 2 கருத்துங்களையும் நான் வீட்டை விட்டு வெளில அனுப்பிட்டேன். அது 2 வீட்டை விட்டு வெளில போடுச்சு, எங்க போயிடுச்சுன்னு தெரியல. சரி, நீ நேர்ல வா, நான் எல்லாத்தையும் சொல்றேன். வரும்போது நீங்க 2 பேரும் இங்க தங்குற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. இனிமேல் இது உங்க வீடு மாதிரி. சரி, நான் போனை வச்சிடறேன். ராஜா, என்ன தனியே உட்காந்துக்கிறக்கீங்க? என்ன பலமா சிந்தனை? இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இனிமேல் நம்ம 2 பேரும் ஜாலியா கொஞ்சி பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கலாம். எங்க அம்மா அப்பா வீட்டை விட்டு வெளில போன உடனே உனக்கு ரொமான்ஸ் வந்துடுச்சு போல இருக்க. இதுக்காகத்தான் என்ன அம்மா அப்பா இப்ப வெளில போவாங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தியா? சரியான கள்ளி நீனு. ஆமா, அப்படித்தான். அப்பவே நான் தனியா போவும் சொன்னேன், நீங்க கேக்கல. இப்பதான் எனக்கு பிடிச்ச கணவரா இருக்கீங்க நீங்க. இது செல்லம். சரி இப்படி இருக்காத, யாராவது வந்து பாத்துட போறாங்க, அசிங்கமா போயிடும். பார்வதி, எங்க போறதுன்னு கேட்டியம்மா? பிள்ளைகள் கவனிக்காம துரத்தி விட்ட பெற்றோர்களுக்காக கட்டப்பட்ட கட்டிடம் தாமா இது. ஆதரவற்றோர் இல்லம். இதுதாமா நம்முடைய வீடு. இனிமேலு என்ன, எனக்கு பரவாயில்லன்னே. எங்கேயே ஒரு மூளை முடுக்கல நான் தந்திச்சுவேன். ஆனா நீங்க தாங்க கஷ்டப்படுவீங்க. காலையில எந்திரிச்ச உடனே காப்பி குடிப்பீங்க, கடத்தருவுக்கு போவீங்க, பேப்பர்லாம் வாங்கி படிப்பீங்க. இந்த இடம் உங்களுக்கு செட் ஆகுமான? பழக்கம் இல்லாத இடமா இருக்குன்னு உங்களை நினைச்சு தானே கவலையா இருக்கு. அம்மாடி, வாழ்க்கையில எல்லாத்தையும் பழகிக்கணுமா? பிள்ளைகளை நம்பி நம்ம வாழக்கூடாதுமா. 6 அறிவு உள்ள மனிதர்களுக்கு காமா பாசம். பெத்தவங்க பிள்ளைங்க ஒத்துமையா இருக்கணும், அண்ணன் தங்கச்சி ஒத்துமையா இருக்கணும், அண்ணன் தம்பி ஒத்துமையா இருக்கணும்னு. ஆனா 5 அறிவு உள்ள மிருகத்தை பாரு, அதை எப்போது தானா சாப்பிட ஆரம்பிக்குதோ அப்போவே அம்மா அப்பாவை விட்டு அது பிரிஞ்சு போயிடும். அண்ணன் தம்பியை விட்டு பிரிஞ்சு போயிடும், அக்கா தங்கச்சியை விட்டு பிரிஞ்சு போயிடும். அப்படிக்காம நாம வாழணும். பாசத்தை எதிர்பார்க்க கூடாதுமா. இந்த 5 அறிவு உள்ள ஜீவன் மாதிரி நாம வாழ்ந்துட்டா நமக்கு கஷ்டம் வராதுமா. அப்படியெல்லாம் பேசி கவலைப்படாதீங்க, வேண்டாம். பாருங்க, இன்னைக்கே நம்ம மோவம் வந்து நம்மள திருந்தி கூப்பிட்டு போயிடுவோம் பாருங்க. மத்தவங்கள மாதிரி நம்ம பையன் கிடையாதுன்னு. வாங்க, அதோட நம்ம இங்க போய் தங்கி இருப்போம். வாங்க மாமா, வாங்க அத்தை. நீங்க வரது தெரிஞ்சிருந்தா நானும் லட்சுமியும் பஸ் ஸ்டாண்டுக்கு அழைக்க வந்திருப்போமா? எங்களுக்கு தெரியாம போயிடுச்ச.
ஆமா, ரொம்ப தான் பாசம் உங்களுக்கு அத்தை மாமா மேல. உங்க அம்மாவும் அப்பாவும் என் மகள்கிட்ட வேலை சொல்லி சொல்லி என் மக இலையா இழைச்சி பிடிச்சி என் மகளுக்கு இப்படிலாம் கஷ்டப்படணும்னு தலையில எழுதி இருக்கு. இதுல வேற நான் பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட்டு கஷ்டப்படுத்தணுமா? என்ன அத்தை இப்படிலாம் பேசுறீங்க? இனிமேல் அந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது அத்தை. எங்க அம்மாவும் அப்பாவும் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. இனிமேல் லட்சுமிக்கு இந்த கஷ்டம் இருக்காது. லட்சுமின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை. அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. அம்மா, என்னம்மா என்ன நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? நான் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சிடுச்சுமா. இனிமேல சுதந்திரமா இருப்போம்மா. என்ன பத்தி கவலைப்படாதம்மா. நீங்க அப்பா யாரும் நல்லா இருக்கீங்களா? இனிமேல நீங்க 2 பேரும் ஏன் கூட தான் இருக்குன்னு. அம்மாரி மகள கவலைப்படாதுமா. இனிமேல் நான் உங்க கூட தாமா இருப்பேன். உன் கையால சமைச்சு ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு நல்லா ருசியா சமைப்ப. அம்மா எங்கம்மா என் பேரனை காண? எங்க போயிருக்கான்? அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான்ப்பா. இப்ப வந்துருவான். சரி, நீங்க வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் சமைச்சு வைக்கிறேன். இங்க பாருங்க, இந்த அம்மாவும் அப்பாவும் இனிமேல் இங்க தான் தங்க போறாங்க. உங்களுக்கு என் சமையல் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுக்கு ருசியா சமைச்சு போடுங்க. எங்க அப்பாவுக்கு மட்டன் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால மட்டன் 1 கிலோ வாங்கிக்கங்க. எங்க அம்மாவுக்கு மட்டன் பிடிக்காது, சிக்கன் தான் பிடிக்கும். அதனால சிக்கன்ல 1 கிலோ வாங்கிக்கங்க. வேற ஏதாவது பழம் ஏதாவது இருந்தா வாங்கிக்கங்க. அப்படியா லட்சுமி? சரி லட்சுமி, நான் வாங்கி அனுப்புறேன். நான் மல்லிகை கடைக்கு போறேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமெல்லாம் வியாபாரம் வேற அதிகமா இருக்கும். வேலை செய்யற ஆளு வேற வரலையா? அதனால நான் ஜாமானை வாங்கி யார்ட்டையாவது கொடுத்து விடுறேன். நீ வாங்கி சமைச்சு அத்தையும் மாமாவும் சாப்பிட சொல்லு. நான் வேலையை முடிச்சுட்டு வந்து சாப்பிடுறேம்மா. அம்மா, அப்பாவுடைய அம்மா அப்பா இருக்கும்போது நீ பழைய சோறு பழைய குழம்பு தான் வைப்ப. ஆனா இப்போ உன்னுடைய அம்மா அப்பா இருக்கும்போது மட்டன் சிக்கன் வாங்குறியம்மா. அப்பண்ட அப்பாவுடைய அம்மா அப்பாக்கு மட்டன் சிக்கன்லாம் பிடிக்காதா? டேய் விஜய், நீ வயசுக்கு தோணா மாதிரி முன்னாடி பேச கத்துக்க. சின்ன பிள்ளைலாம் அப்படி பேசக்கூடாது. என்னுடைய அம்மா அப்பாவும் உங்க அப்பாவுடைய அம்மா அப்பாவும் ஒண்ணு கிடையாது. எங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்க. அதை நீ முன்னாடி புரிஞ்சுக்க. இவன் கிடக்குறா, நீங்க போங்க, நீங்க போய் ஜாமான வாங்கிட்டு வாங்க. என் அம்மா அப்பா பசியோட இருப்பாங்க. ஏண்டி லட்சுமி, நான் உன்னை தண்ணி கொடுத்தன போவ தானே சொன்னேன். எப்படி உன் அத்தைய மாமாவையும் வீட்டை விட்டு துரத்துன? என்னால நம்பவே முடியலையே. அம்மா, நான் ஏம்மா தண்ணி கொடுத்தனோ போனேன்? இங்க போனாக்கா வீட்டு வாடகை, வீட்டுக்கு ஜாமா வாங்குறது, மத்த செலவுலாம் அதிகமா வரமா. அதனாலதான் பார்த்தா இந்த வீட்டுல உள்ள அத்தை மாமா வெளில அனுப்பிடுவோன்ற ஒரு திட்டம் போட்டேன். அது நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. எந்த வீடா என் மாப்பிள்ள பேர்ல தான் இருக்கு. அதனால வசதியா போயிடுச்சுமா. அது சரி, என் மோவன்டா சும்மாவா? புலிக்கு பிறந்தது பூனையாவுமா? உன்னை அப்பவே ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க அப்பா தான் சொந்த ஊர்லயே கொடுக்கணுன்னு இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. சரி நடந்தது போட்டோம். அவங்க 2 பேரும் திரும்பி வீட்டுக்குள்ள வராம பாத்துக்க. ஏங்க, நான் துணியை துவைச்சி போட்டுட்டேன். எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. அத மாடியில போய் காய வச்சிடுங்க. இதோட ரேஷன் கடையில ஜாமா குடுக்கறாங்களாம், போய் வாங்கிட்டு வந்துடுங்க. சாயங்காலமா பையனை ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு வந்துடுங்க. ஏண்டி லட்சுமி, என்னடி சொல்ற? இவ்வளவு வேலையை நான் பார்த்தாக்கா நான் இப்போ மல்லிகை கடைக்கு போறது, கடையை தொலைக்கிறது, வியாபாரம் பண்றது. இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த வேலையை யாரு பாத்துக்கிட்டு இருந்தா? இப்ப மட்டும் ஏன் உனக்கு கஷ்டமா இருக்கு? ஏங்க, என்னங்க பண்றது? வீட்டுல வேலை நிறைய இருக்குல்ல, நான் ஒருத்தி மட்டும் எப்படி செய்யறது? இதுக்கு முன்னாடி அத்தை துணியை துவைச்சிடுவாங்க, காய வச்சிடுவாங்க. மாமா ரேஷன் கடையில போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துருவாரு. இப்ப அந்த வேலையெல்லாம் யார் செய்யறது? ஏண்டி லட்சுமி, எனக்கு தான் கடையில வேலை இருக்கு. அத்தை மாமா வீட்டுல சும்மா தானே இருக்குவோ, அது விட்டு கொஞ்சம் வேலை செய்ய சொல்லலாம்ல? நல்ல கதையா இருக்கு. எங்க அம்மாவும் அப்பாவும் இங்க வந்து வேலையை செய்வாங்க. ஊர்ல உள்ளவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? அத்தைய மாமனாரைய வேலை வாங்குறான்னு நினைக்க மாட்டாங்க. தப்பா உங்கள? அப்பா டிவி பாக்குறாங்க, அம்மா தூங்குறாங்க. அவங்க காதுல நீங்க பேசுறது ஊந்துற போது. போங்க சீக்கிரம். விஜய், எப்படி இருக்க நீ? எப்ப வெளிநாட்டுல இருந்து வந்த? உன்னை +2 படிக்கும் போது பார்த்தது. எப்படிடா இருக்க? லட்சுமி, என்னடி இப்படி இருக்க? புடவை சாரிலெல்லாம் ஆளு செம்மையா இருக்கிய. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? யாருன்னு இந்த பையன்? என்னால நம்பவே முடியல உன்னை பாப்பன்ட்டு. ஆமாண்டா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பிள்ளையும் இருக்கு. இங்கதான் பக்கத்துல ஸ்கூல்ல படிக்கிறா. அவனை அழைச்சிட்டு போகும்போது பார்க்குக்கு போயிட்டு போவோமாண்டா, தான் இங்க அழைச்சிட்டு வந்த. அம்மா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எத்தனை பசங்க? ஏண்டி, நான் +2 படிக்கும் போதே உன்னை லவ் ப்ரப்போஸ் பண்ண, நீ கண்டுக்கவே இல்ல. இப்ப என்னடா கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டவளுக்கு? நான் வெளிநாட்டுல இருக்கும் போது ஒரு அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணேன். கொஞ்ச நாள் என் கூட இருந்தா, அப்புறம் இன்னொருத்தவன் அழகா வந்தவொன்னு அவன் பின்னாடி ஓடி போயிட்டா. அதுக்கு அப்புறம் என்ன, இனிமேல லைஃப்ல கல்யாணங்கிற சிறைக்கு போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஜாலியா ஃப்ரீமேனா என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்பப்போ கிடைக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழணும். இதுதான் என் பாலிசி. நீ தான் என் லவ் ஒத்துக்க மாட்டேன்னுட்ட.
என்ன பண்றது? சரி சரி, நடந்து முடிஞ்சதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு என்னப்பா, நீ வசதியான பையன், ஆம்பளை பையன், ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணலாம். எங்களால அப்படி பண்ண முடியுமா? என்ன லட்சுமி இப்படி சொல்லிட்ட? நம்ம அப்படியே பழவி இருக்கோம். இப்ப நீ ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை என் பைக்ல உட்கார வச்சுக்கிட்டு சொர்க்கத்தையே கொண்டு போய் காட்டுறேன். சரி சரி, நீ வாயாலே ரொம்ப வடை சுடுவ. நான் தினமும் என் பையன் நாளைக்கு இந்த வழியா தான் வருவேன். அப்போ நீ வா, நிறைய பேசுவோம். இப்ப எனக்கு வேலை நிறைய இருக்கு. வீட்டுல அம்மா அப்பாலாம் இருக்காங்க, நான் போய் பாக்குமே. வீடு பூட்டி கிடக்கு. லட்சுமி எங்க போனா? ஒரு போன் அடிச்சு கூட சொல்லலையே. அண்ணா, இந்த நம்ம வீட்டு சாவி. லட்சுமி என்கிட்ட சாவியை கொடுத்து என் கணவரம் வந்தவனா கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் கிளம்பி வெளில போறாங்க. யாரோ ஒரு பையன் வந்து பைக்ல அழைச்சிட்டு போனா. இன்னைக்கு சமைக்கலையா, உங்களை கடையில சாப்பிட்டுக்க சொன்னாங்க. யார் கூட பெருப்பா பைக்ல போனாங்கன்னு சொல்றாரு. சரி, வந்தவொன்ன விசாரிப்போம். மாதிரி லட்சுமி, ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு இருந்தா வையுமா. ஏங்க, ராத்திரி வெளியில இருந்து வரீங்க, சாப்பிட்டு ஓடலாம்ல? எனக்கு அலுப்பா இருந்துச்சு, இன்னைக்கு நான் சமைக்கல. போய் ஃப்ரிட்ஜ்ல பாருங்க, ஏதாவது பிரெட் ஜெட் இருக்க எடுத்து சாப்பிடுங்க. அம்மா, ஏமா இந்த ராத்திரியில வெளியில வந்து உட்கார்ந்து இருக்கிற? படுத்து தூங்கலையா? பானி ராஜா, வாப்பா. உனக்காகத்தாப்பா அம்மா சாப்பிடாம வாசல்லே உட்கார்ந்துருக்கு. இவ்வளவு நேரம் எங்கப்பா போன? ஏமா, உனக்கு என்ன பைத்தியமா? நான் என்ன குழந்தை பிள்ளையா? நான் வந்தா சாப்பிட்டுக்க மாட்டேன். இல்லப்பா, நீ பசி தாண்ட மாட்ட. அதான் ராத்திரி இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு சொல்லி நான் பயந்து போயிட்டேன். அதனால நீ வருவியன்னு சொல்லி சமைச்சு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க. அப்பா வந்த உடனே சேர்ந்து சாப்பிடலான்ட்டு. வர வர உனக்கு புத்தி ரொம்ப கெட்டு போயிடுச்சு. ராஜா, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லுன, எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதான் இப்ப வந்த. என்ன விஷயம் சொல்லுதுன்னு? அது ஒண்ணும் இல்ல ராஜா. நீ வீட்டுல இல்லாத போது ஒரு பையன் ஸ்கூட்டர்ல வந்துட்டு போறான். அவன் வீட்டுக்குள்ள போன உடனே ஒரு சிரிப்பும் கும்மாளமா இருக்க வீட்டு உள்ள. எனக்கு மனசுக்கு கேட்கல. அதான்ப்பா உன்கிட்ட வந்து சொல்றேன். வீட்டுல யாரும் இல்லாதப்ப ஒருத்தவன் வந்துட்டு போறது அவ்வளவு நல்லதுக்கு இல்லதப்பா. அப்படிலாம் ஒண்ணும் இருக்காதுன்னு. ஏதாவது சொந்தக்கார பையனா இருக்கும். நான் பாக்குறேன்னு. உங்க அம்மா அப்பா பாவப்பா, ஆதரவற்ற இல்லத்துல இருக்கிறாங்க. அவங்கள அப்படியே விடுறது நல்லதில்ல. போய் கூட்டிட்டு வந்துருப்பா. ஆமா, நானும் அதான் நினைக்கிறேன். போய் அம்மாவோ என் அப்பாவையும் அழைச்சிட்டு வந்துடலான்ட்டு. சரி, நான் வீட்டுல போய் பாக்குறேன்னு என்ன ஏதுன்ட்டு. லட்சுமி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். நீ இன்னும் என் கூட படிச்சிருந்தாக்கா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருந்திருக்கலாம். ஆமா, இப்படி உன் கணவர்லாம் வீட்டுல நேரத்துல நான் அடிக்கடி வரேன்னு அவளுக்கு தெரிஞ்சு விட்டு எதுவும் தப்பா நினைக்க மாட்டாரு? ஏன் புருஷரா, நினைச்சுக்கிட்டு போட்டோம். என் பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு கவலை எல்லாம் மனைஞ்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். லட்சுமி, பின்னாடி பாரு, உன் கணவர் வராரு. என்னங்க, கடை இவ்வளவு சீக்கிரமா சாத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க? என்ன விஷயம்? கடையில வியாபாரம் இல்லையா? லட்சுமி, யாருமா இது? இதுவரையில இவனை நான் பார்த்ததே இல்லையே. இவனா? இவ என் கூட +2 வரலாம் ஒன்னா படிச்சவன். இவன் படிச்சு கிடைச்சிட்டு பெரிய காலேஜ் எல்லாம் போயிட்டு வெளிநாட்டுல போய் இப்ப சம்பாதிக்கிறான். என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்ன பண்றது, நானா படிச்சு முடிச்சிருந்தாக்கா வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிருக்கலாம். இப்படி கிச்சன் எல்லாம் அவதிப்படணுன்ற அவசியமே இல்ல. லட்சுமி, வீட்டுக்கு வந்தவங்களை கிச்சன் ஓரல கூப்பிட்டு வந்து பேசிக்கிட்டு உட்காந்துருக்கியம்மா. இது நல்லா இருக்கா? என் ஹால்ல வச்சு பேசி அனுப்ப வேண்டியதானே? இவ அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. எங்க வீட்லயே கிச்சன்லயே வந்து உட்காந்து கிடப்பான் எப்பவுமே என்கிட்ட பேசிக்கிட்டு. இவ அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் பார்க்க மாட்டான். ப்ரோ, அந்த ஃபார்மாட்டில நம்மளுக்கு ஒன்னும் கிடையாது. நான் லட்சுமி வீட்டுல அவ பெட்ரூம் வரல நான் போவேன். அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டேன். ஏன் இன்னும் சொல்ல போனாக்கா, லட்சுமி மட்டும் என் கூட படிச்சிருந்தாக்கா உங்க இடத்த நான் இருந்திருப்பேன். இன்னும் நேரம் அவளுக்கு கணவரா? ஏண்டா அந்த அளவுக்கு நானும் லட்சுமியும் எக்ஸ் லவ்வரு. டேய் சும்மாறா, இவ கிடக்குறாங்க. இவ அப்படித்தான் லூசு மாதிரி உளறிக்கிட்டா இருப்பா. தம்பி, இதுக்கு முன்னாடி எப்படி வேண்டாலும் இருந்துட்டு போங்க. ஆனா இப்ப இவ என் மனைவி. வீட்டுல ஆள் இல்லாத போது கிச்சன் ஓரல இவள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது சரியில்லை. இனிமேல் இப்படி நீங்க வராதீங்க. ஏங்க, என்ன பார்க்க வந்த ஃப்ரெண்டை எப்படிங்க அவமானப்படுத்தி இனிமேல் இங்க வராதன்னு சொல்லலாம்? படிச்ச பையன்ட்ட எப்படி பேசுன்னு உங்களுக்கு மேனஸ் இருக்கா? என் ஃப்ரெண்டு போய் என்ன நினைப்பா? என்ன ஏண்டி, என்னத்தான் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் வீட்டுல ஆள் இல்லாத போது அவனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இப்படி கக்கா பெக்கன்னு சிரிக்கிறியே. ஊர்ல உள்ளவங்க எல்லாம் என்ன தப்பா நினைப்பான்னு? அவன் என்னமா ஓ லவ்வருங்கிறான், பெட்ரூம் வரலாம் வரம்பா. இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு சும்மா இருப்பானா? ஒரு அளவுக்கு தான் லிமிட் எல்லாம். ஆமா, அவன் என் லவர் தான். நான் உனக்கு கல்யாணம் பண்ணியிருந்தாக்கா இன்னும் நேரம் நான் சந்தோஷமா வெளிநாட்டுல இருந்திருப்பேன். படிக்காத பட்டிக்காடான உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஏன் தப்பு தான். அதுக்காகத்தான் இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்க. எவ்வளவு துமுறு இருந்தா எப்படி பேசுவ? உன்னெல்லாம் நான் எங்க அப்பா அம்மாவை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டேன். அவங்கள வெளியில போ சொல்லிட்டு இந்த மாதிரி கூத்தடிக்கிறியா? ஒழுங்கா மரியாதையா இருந்தாக்கா என் கூட வாழு. இல்லாதட்டி
நீ அவன் கூடவே கிளம்பி போ. நான் இப்போ போய் எங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்துடுறேன். கூட அவங்க இருந்தா எனக்கு போதும். சார், எங்க அப்பா அம்மா என்ன கோச்சிட்டு வந்து 12 நாள் அந்த அநாத ஆசிரமத்துல இருக்கிறத கேள்விப்பட்டேன். அதான் உங்களை அழைச்சிட்டு போறான்னு வந்திருக்கிறேன். அப்பா பேரு மாணிக்க, அம்மா பேரு பார்வதி. ஏன் தம்பி, அவங்களுடைய பையனா நீங்க? இவ்வளவு நாள் ஆச்சு நீங்க அப்பா அம்மாவை பார்க்க வரதுக்கு. அவங்க இப்ப இங்க இல்லப்பா. தன் மகன் தன்னை அழைக்க வருவான்னு சொல்லி பார்வதி அம்மா 4-5 நாளா புலம்பிக்கிட்ட இருந்தாங்க. நீ வரா மாதிரியே தெரியல. அப்புறம் அவங்களுடைய கணவரு, நான் இங்க இருந்தக்க என் மனைவிக்கு மகன் அனுப்ப அடிக்கடி வந்துகிட்ட இருக்கு, அதனால நாங்க வேற எங்கேயாவது போறோம்னு சொன்னாரு. அப்புறம் நான் தான் சென்னையில உள்ள என் ஃப்ரெண்டோட இடத்துக்கு போங்க, அங்கே உங்களுக்கு எல்லாம் வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்ரஸ் கொடுத்து அனுப்பி வச்சேன். இப்படி பாசக்கார பெத்தவங்களை அப்படி கவனிக்காம நீ அனுப்பி வச்சிட்டியப்பா, இது உனக்கு நல்லா இருக்கா? தப்பு தாயா, இப்ப தாயா தெரியுது பெத்தவங்களோட அருமை. பெத்தவங்க தான் உலகன்னு சொல்லி இப்பதானா புரிஞ்சுக்கிட்டேன். நான் உடனே சென்னைக்கு போற அந்த அட்ரஸ் கொடுத்தேன். எங்க அப்பா அம்மா எனக்கு வேணும்னா போய் கூப்பிட்டு வந்துடுறேன். தயவு செய்து கொடுங்க சார் அட்ரஸ். அப்பா, என்னப்பா இது? நீங்க எப்படி வாழ்ந்தாலே? நீங்க சூப்பர் மார்க்கெட்ல என்னத்துக்குப்பா வேலை செஞ்சு கஷ்டப்படணும்? என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன்ப்பா. உங்களையும் அம்மாவையும் உடனே அழைச்சிக்கிட்டு போன்னு சொல்லி தப்பா வந்திருக்கேன். வாங்கப்பா, நம்ம ஊருக்கு போயிடலாம். ராஜா, வந்துட்டியாப்பா? ரொம்ப சந்தோஷம். எங்கே நீ வராம போயிடுவேன்னு சொல்லி பயந்து போயிட்டேன். இப்பதான் உனக்கு மனசு வந்துச்சா எங்களை பாக்குறதுக்கு? உங்க அம்மா பார்வதி தான் மகா கண்டிப்பா வருவான்னு சொல்லிட்டு இருந்தானு. நல்ல வேலை நீ வந்துட்ட. அங்கே ஒரு இடத்துல படுக்க வச்சிருக்கிறேன். வா, போகும்போது உங்க அம்மாவை சேர்த்து அழைச்சிட்டு போயிடுவோம். நான் போய் முதலாளி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அப்ப எந்த இடம்பா இது? அம்மாவை அழைச்சிட்டு வரலான்னு சொல்லி என்ன இங்க அழைச்சிட்டு வந்திருக்குங்க. அம்மா எங்கப்பா? ராஜா, இதோ பாரு, உங்க அம்மா படுத்து கிடக்குறாங்க. உனக்கு தெரியல? வருவான்னு காத்து இருந்துட்டு இப்பதான் படுத்து தூங்குறானு. என்னப்பா சொல்றீங்க? அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்களா? இறந்து போயிட்டாங்களா? எப்போப்பா? எப்போ? ஏப்பா எனக்கு தெரியப்படுத்தல? நான் அந்த அளவுக்கு பாவி ஆயிட்டேனப்பா உங்களுக்கு. என் அம்மா எப்பப்பா என்ன விட்டுட்டு போனாங்க? என்னப்பா பேசுற? என்ன பேசுற நீனு? தெரியப்படுத்தலையா? எங்களை நீ வீட்டை விட்டு துரத்துன உடனே நானும் உங்க அம்மாவும் அனாதை ஆசிரமத்துக்கு போனோம். 4-5 நாளா அங்கேயும் இருந்தோம். உங்க அம்மா புலம்பிக்கிட்டோ இருந்தானே, என் மாவன் வருவான், அழைச்சிட்டு போவான்ட்டு. ஆனா நீ வரா மாதிரி தெரியல. அப்புறம் நான் தான் அவங்க அழைச்சிக்கிட்டு சென்னைக்கு வந்தேன். 2 நாள் நல்லா இருந்தானே. 2 நாளைக்கு பிறகு அவங்களுக்கு மாரடைப்பு வந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடணும். டாக்டர் உங்க அம்மாவுக்கு மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, ட்ரீட்மெண்ட் பண்ணுன்னு சொல்லி பணம் காசு ரெடி பண்ண சொன்னாரு. உனக்கு 10 தடவைக்கு மேல கால் பண்ணிட்டேன். ஆனா நீ அந்த காலை எடுக்காம மொபைல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்ட. நானும் எங்கேயோ அலைஞ்சி ட்ரெஸ் மூலியமா உங்க அம்மாவுக்கு பணம் ரெடி பண்ணிட்டு உங்க அம்மா வந்து பார்க்கும்போது போய் சேர்ந்துட்டாப்பா. அவளுக்கு நான் பக்கத்துல இருக்கிற சந்தோஷத்தை விட என் மாவன் என் கூட இல்லைங்கிற துக்கம் தப்பா அவளை மாரடைப்பு கொண்டுட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி உங்க அம்மாவை நீயே கொண்டுட்டியே. பெத்தவங்களுக்கு நீங்க செய்யற நன்றி கடன் இதானா? அப்பா என்ன மன்னிச்சிடுப்பா, அப்பா என்ன மன்னிச்சிடுப்பா. நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன்ப்பா. பெத்தவங்களுடைய அருமை அப்போவே தெரியலப்பா எனக்கு. அம்மா சொல்லச்சிப்பா, பெத்தவங்க கூட இருக்கும் போது அவங்க அருமை தெரியாது, அவங்க கூட இல்லாத போதுதான் அவங்க அருமை தெரியும்ட்டு. என் மனைவியிட கெட்ட எண்ணத்தினால நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. எங்க அம்மா என்ன மன்னிப்பாதல என்னன்னு தெரியலையே. வாங்கப்பா, உங்க மகன் நான் இருக்கேன்ப்பா. உங்க ராஜா மாதிரி வச்சு நான் பாத்துக்குவோம்ப்பா. இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன்ப்பா. வாங்கப்பா என் கூட. ராஜா, இந்த வார்த்தை நீ உங்க அம்மா இருக்கும் போது சொல்லியிருந்தா ரொம்ப பெருமைப்பட்டிருப்பா. ஆனா இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் உன் கூட வர்றது பெரிய விஷயம் இல்ல. நான் வரேன், ஆனா உங்க அம்மாவை எழுப்பி கூப்பிட்டுட்டு வா. அவ இல்லாம அந்த வீட்டுல நான் எங்க போய் யார பாக்குறது? அவ ஒரு நிமிஷமும் நோண்டி என்று பேசிக்கிட்டே இருப்பா. மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்களான்னு, உடம்பு நல்லா இருக்காங்க, எந்திருந்த போறீங்க, காலம்கி விடுவாங்க, இந்த சட்டை உங்களுக்கு நல்லா இல்லைங்க, சுடு தண்ணியே குடிங்க, ஏங்க இரும்புறீங்க, சளி பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒன்னையும் பார்த்து செய்வா பையன் மனைவி. சம்சாரம் பேடிச்சுண்டா சகலமோ பேடிச்சுன்னு சொல்லுவாங்கப்பா. அப்படித்தாப்பா போயிடுச்சு. அவ இன்னும் பேசுறது என் காதல ஒடிச்சுக்கிட்டு இருக்கு. எங்க திரும்பி பார்த்தாலும் அவள் முகம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அவ படுத்து கிடக்குற இந்த இடம் தாப்பா எனக்கு நிம்மதி. நீ போப்பா, அவன் பொண்டாட்டு பிள்ளை கூட நீ போய் சந்தோஷமா வாழு. எங்களை விட்டுடு. எப்போ பெத்தவங்களை தன் மனைவிக்கு முன்னாடி தர குறைவா பேசுறாங்களோ அந்த வீட்டுல தரித்திரம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு தான் அர்த்தம். போயிட்டு வா.
எனக்கு அம்மா வேணும், எனக்கு அம்மா வேணும், எனக்கு அப்பா வேணும். அம்மா அப்பா இல்லாம நான் வீட்டுக்கு போக மாட்டேன். எனக்கு அம்மா வேணும், எனக்கு அப்பா வேணும். அம்மா அப்பா இல்லாம நான் வீட்டுக்கு போக மாட்டேன். தன் மனைவிக்கு முன்போ பிள்ளைகளுக்கு முன்போ பெற்றவர்களை தரக்குறைவாக பேசாதீர்கள். அது உங்களுக்கே பெரும் சாபக்கேடாக மாறிவிடும். தன் மனைவியிடம் பெற்றோர்களை தரக்குறைவாக பேசினால் அந்த மனைவிக்கு நீங்கள் எல்லா சுதந்திரமும் கொடுத்து விட்டதாகத்தான் அர்த்தம். நாம் என்ன தவறு செய்தாலும் இந்த உலகில் நம்மளை நேசிக்கும் ஒரே ஜீவன் தாய் தந்தை. தாய் தந்தையின் பிரிவினால் மனநோயாளியாக மாறிய ராஜா